ஏன்னா 3 விதமான ட்ரிப்பு இந்த vlogல வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா வண்டி அந்த இடத்துல தாங்க வச்சுருக்கேன் நான். அப்படி இந்த இடத்துல நம்ம நடந்து வந்துட்டோம். ஐயோ நம்ம இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாரும் அப்படி தான் இறங்கி போகிறாங்க. இதான் இந்த மலை வந்து ஏற ஆரம்பிச்சுட்ட பாருங்க. ஏன் இடுக்கி மாவட்டத்தில் வந்தால் இந்த இடம் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. எவ்வளோ ஹைட்டாக நான் வண்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அதனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். அதிகமாக போவாங்க. இதே ரோடு தாங்க அந்த ரோடு. கிளாஸ் பிரிட்ஜுக்கு மட்டும் 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் அந்த. ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நான் வந்து ஏலப்பாறை டவுனில் போட்டு ரூம் எல்லாம் கேட்டு பார்த்தேங்க. ஏன்னா ரூம் வந்து கரெக்டாக நமக்குள்ள பட்ஜெட் உள்ள ரூம் எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கல. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் ஒரு அருமையான இடம் தான் சொல்லுவேன். நான் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சைடு பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான இடம் பாருங்கள். அதான் இங்கே எல்லா வசதி இருக்குது. கீழே போனால் பாத்ரூம், இந்த இடத்துல போனால் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு ஆறு ஓடு இந்த இடத்துல. அப்படியே நம்ம குளிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு வந்திருக்கோம். வண்டியெல்லாம் பேக் பண்ணி நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வண்டியில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எங்கே கிளம்ப போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வாகமனை தான் கிளம்ப போகிறோம். ஏன்னா வாகமனை ரோடு தான் விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா ரோடு பார்க்குற வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் எவ்வளோ வியூ பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ண முடியும், எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் கவர் பண்ண முடியும், அந்த இதே வீடியோ நம்ம கவர் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்படி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மேலே தான் நான் டென்ட் போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சூப்பர் பிளேஸுங்க இது. டென்ட் போட்டிருக்காங்க. ஒரு ரூமு கூட 500-1000 எல்லாம் கேட்குறாங்க. இங்கே ஃபீல் கிடைக்கிற கூட அந்த ரூமில் இல்லை. சூப்பரான ஃபீல் இருக்குங்க இந்த இடத்துல. வண்டியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா எதுக்காக நான் கவர் போட்டிருக்கேன்னா, நான் மழை வந்துருச்சுன்னா நனையும். டென்ட் எல்லாம் எடுத்துட்டோம். டைம் இப்போது சம்திங் கரெக்டாக 10-11 ஆகுது. வாங்க அப்படியே கிளம்புவோம். ஏன்னா வாகமனைக்கு போயிட்டு திரும்பி தாங்க வர போகிறோம். காலையிலவே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் நண்பா. நாம சரியான தண்ணிங்க, ஜில்லுன்னு இருக்கு. காலை கூட வைக்க முடியல. நான் அப்படியே பல்லு தேய்ச்சிட்டு தண்ணி வந்து வாயில் எடுத்து அப்படியே பல்லையெல்லாம் புளிக்குது என்னோடது. இதான் நண்பா ஏலப்பாறை ஊர். $15 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. இந்த வழி போயிடலாம். ஏன்னா காலைல சோப்பு நான் இந்த இடத்துல தான் வாங்கினேன். அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த கடையில் தான் வாங்கினேன். அப்படியே அவர்கிட்ட பவர் பேங்க் சார்ஜரில் கொடுத்துட்டு நான் போயிருந்தேன். இந்த நதி தாங்க அப்படியே கீழே போகுது. இங்கே தான் நான் காலைல வந்து குளிச்சுட்டு பல்லையெல்லாம் தேய்ச்சிட்டு போயிருந்தேன். ஏன்னா மூணார் நிறைய பேர் சுற்றி பார்க்க வருவீங்க. அப்படியே வாகமனுக்கு ஒரு லொக்கேஷன் போட்டு வாங்க. ஏன்னா வேறு லெவலில் ஒரு இந்த ரோடு என்ஜாய் பண்ணலாம் நாம. ஏன்னா பைக் ட்ரிப் பண்ணுறவங்க தான் வேறு லெவலில் இருக்கும் இந்த ரோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். வாகமனை, அப்புறம் ஏலப்பாறை சைடும், அப்புறம் தேக்கடி, கும்பளி சைடெல்லாம் சொல்லுவாங்க. அங்கிட்டெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். சில பேர் வருவாங்க மூணார், அப்புறம் எக்கோ பாயிண்ட், மாட்டுப்பட்டி அது மட்டும் தான் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் மூணார் சைடு, மரியூர் சைடு இது மட்டும் தான் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. நீங்கள் உடுமல்பேட்டை, பொள்ளாச்சி அந்த சைடு, அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மதுரை மாவட்டம், ஏன்னா மோஸ்ட்டாக இங்கேருந்து தான் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் சென்னை இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வருவாங்க. இந்த ரோடு வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஏன்னா ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே ரோடு போகுது அப்படி தான் எனக்கு இருக்குது. நம்ம இங்கே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையை தாங்க போக போகிறோம். பாறை பேர் வந்து தங்கல் பாறைன்னு தான் சொல்லுவாங்க. ரோடு தான் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல, போயிடலாம் நாம.
நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு இந்த வாகமான ரைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து குமளி போகலாமா இல்லை அப்படியே நம்ம மூணார் அந்த சைடு போகலாமான்னு ட்ரை பார்க்கணும். ஏன்னா குமளி இங்கேருந்து பக்கம்தான். அப்படியே குமளி போயிட்டு அந்த சைடு போகலாமா இல்லை டேரெக்டாக அப்படியே மூணார் போயிடலாமா ஒரு குழப்பமாக தான் இருக்குது எனக்கு. எப்போ இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. இதுதாங்க தங்கல் பாறைமா. தங்கல் பாறைன்னு பேர் உள்ள தங்கம் இருக்குமோ? நண்பா சொர்க்கத்துக்கு போற வழி பாத்தீங்களா? வண்டி வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் பார்க் பண்ணிடலாம். நாம முன்னாடி எங்கேயாச்சும் பார்க் பண்ணிடலாம். நிறைய வண்டியெல்லாம் இந்த இடத்துல நிற்கிது பாருங்க. இந்த இடமே எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, இந்த இடம் பேர் தாங்க தங்கல் பாறைமா. ஐயோ, பார்க்குற எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு பார்க்கும்போது. இந்த மலை பாருங்க, அப்படியே அந்த பனிமேகங்கள் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. எப்போ எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் பாருங்க. என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் இவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் இருக்கணும் இந்த இடத்துல எல்லாம். அப்படி கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் தூரமாக நடந்து வந்துட்டோம். ஏன்னா வண்டி அந்த இடத்துல தாங்க வச்சுருக்கேன் நான். அப்படி இந்த இடத்துல நம்ம நடந்து வந்துட்டோம். இந்த மலை உச்சியில் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். நான் பேசும்போதே தெரியும் ஏன்னா எவ்வளோ மூச்சை வாங்குதுன்னு. ஐயோ, நம்ம இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற எதுக்குமே வேஸ்ட் ஆகல. எங்கள் காசு போட்டது வேற லெவலில் இருக்கு. நான் இப்படி இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படி தான் இறங்கி போகிறாங்க. இதாங்க லாஸ்ட் மலை உச்சி. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஏறி வந்துட்டோம். இதான் லாஸ்ட் மலை உச்சி. இந்த மலை வந்து ஏற ஆரம்பிச்சுட்ட பாருங்க. முழுக்க இது பாறைதான். ஐயோ, ஏன் இடுக்கி மாவட்டத்தில் வந்தால் இந்த இடம் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. நான் லொக்கேஷன் வந்து கீழே கொடுத்துக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மலை உச்சியில் வந்துட்டோம். ஏன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு முஸ்லீம் பள்ளி மட்டும்தான் இருக்குது. கிளியராக தெரியல நினைக்கிறேன் இவ்வளோவா. ஏன்னா அங்கே மேலே மட்டும் முஸ்லீம் பள்ளி மட்டும்தான் இருக்குது. அது வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நான் ஷார்ட்டில் தான் அது வந்து கவர் பண்ணியிருப்பேன். நான் கூட நினச்சேன் இந்த விலாகில் வந்து கவர் ஆகிருக்குன்னு. ஷார்ட்டில் தான் கவர் ஆகிருக்கு. சின்னதாக சாம்பிள் வந்து எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அந்த பள்ளி வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் சும்மா உட்காந்துருக்கோம். கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வாகமணிக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க, அப்படி நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இந்த இடத்துல நான் கொஞ்சம் உட்காந்துட்டு கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பார்ப்போம்.
இந்த வண்டிக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா அந்த மலை உச்சியில் இருந்தோம் பாருங்க, இங்கேருந்து அப்படியே நடந்து கீழே வந்துட்டோம். ஏன்னா நான் இந்த மேலே போய்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நான் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே வண்டிக்கு வந்துட்டு டென்ட் வந்து கீழே தான் கிடக்குது பாருங்க, விழுந்திருக்கும். ஏன்னா மேலே போய்ட்டு எதுக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா எதுக்குமே யூஸ் ஆகலை, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சப்போர்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஃபீலுங்க மேலே போனால். சூப்பராக ஒரு ஃபீல் இருந்துச்சு மேலே. எனக்கு திரும்பி வரைக்கும் எனக்கு மனசே இல்லை, என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே இருக்கணும் போல் ஒரு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. இடம்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நான் கரெக்டாக மேலே ஒரு மணி நேரம் கழிச்சு தாங்க வரேன். நான் வீடியோவில் வந்து கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த இடம் நீங்களும் ட்ரிப்பு வரும்போது இந்த வாகமான பிளேஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா டாப் பிளேஸ்னால் வாகமனில் இதாகுங்க, வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எதுக்கே பாதி ரோடு போகுது, முழு ரோடு அதுக்கு தான் போகுது அந்த வண்டிக்கு. நல்ல ஒரு ஃபீலிங் மேலே, அது என்னமோ தெரியல, அந்த இடம் விட்டு வரக்கு எனக்கு மனசே இல்லை. போகும்போது அப்படி எனக்கு ஒன்றும் தோணலை, ஆனால் திரும்பி வரும்போது எனக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. இதுக்கு டிக்கெட் இருக்குது பாருங்க, சைடு போகலாமா? உள்ள என்னதான் இருக்கு முருகேசா, போயிட்டு பார்த்துட்டு வருவோம். என்ன இப்போ உடஞ்சிருச்சா? இந்த கட்டு எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவனு. அந்த ஹைட்டில் தான் போயிருந்தேன் நான். இப்போ எனக்கு கீழே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ தூரமாக தெரியுது பாருங்க. ஏன்னா அந்த பசங்க தான் அங்கேயே நின்றுட்டாங்க. இங்கேருந்து பார்க்க முடியும் நினைக்கிறேன். நம்ம வீடியோ இப்போ மிஸ் பண்ணால் ஒரு ஹாப்பியான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ஒரு நல்ல விஷயத்தை தான் கவர் பண்ணியிருப்பேன். உள்ள என்னதான் இருக்கும் பார்த்துட்டு வருவாங்க. இதான் நினைக்கிறேன் கடைசி. எவ்வளோ ஹைட்டாக நான் வண்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்படியே இந்த ரோட்டில் வந்துட்டு அப்படியே நம்ம வண்டி ஏறிட்டு இந்த சைடு வந்துட்டோம். எவ்வளோ ஒரு ஹைட்டான இடத்துல வண்டி கொண்டு வந்துருக்க பாருங்க. டெண்டு விழுந்துருங்க கீழே. எப்போ இடம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே இந்த தங்கம்பாறையில் நம்ம விசிட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்போம். அப்புறம் இந்த ரோடு தாங்க அழகாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது. கூடவே 2-3 பசங்க வந்திருப்பாங்க, அவங்க கிளம்பியிருப்பாங்க நினைக்கிறேன்.
இந்த ரோடு வந்து மெயின் ரோடு போகிற வழி தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா அந்த தங்கம்பாறை சொல்கிறது வேறு லெவலில் ஒரு பிளேஸுங்க. ஏன்னா வாகமனில் வரீங்கன்னா பெஸ்ட்டான பிளேஸ் அதாங்க. அந்த இடம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ எவ்வளோ ஒரு கூலிங்கான தண்ணி பாருங்க. ஸ்டாண்டிங் வந்திருப்போம் இல்லை, அதே மைண்ட் ரோடுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறில் அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்படியே நான் வந்து ரெடி ஆகிட்டு இந்த சைடு வந்துட்டேன். நான் வாகமன் சைடு போயிட்டு பார்ப்போம். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ரோடு மட்டும் தான் விசிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஒரு இடம் பார்த்தா அங்கே போகாமல் இருக்கவும் முடியாதுங்க நம்மளால். ஏன்னா அந்த தங்கம்பாறை அவ்வளோ ஒரு அழகான இடம், வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. வாகமன்கிட்ட ஒரு புலியோட சிலை இருக்குது. அது வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பி கிளம்ப வேண்டியதா ஏலப்பாறைக்கு. ஏலப்பாறை அப்படியே நம்ம கும்முலி தேக்கடி அந்த சைடு போக வேண்டியதா. அந்த சிலை மட்டும் பார்த்துட்டு வருவோம். கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா இங்கேருந்து சம்திங் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 5 அவ்வளோதான் இருக்குது. நான் இப்போ மேப்பில் அடித்து பார்த்தேன். அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதா. ஏன்னா மழை தாங்க எப்படி போகணும்னு தெரியல. ஏலப்பாறையிலேருந்து வாகமன் எவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 17-15 அவ்வளோதான் வரும். ஏன்னா அந்த புலி சிலை கிட்ட வந்துட்டோம். ரோடு எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ செக் போஸ்ட் நினைக்கிறேன். அந்த இடத்தோட பேர் தான் என்னன்னு தெரியல எனக்கு. இன்சைடு என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ வச்சு இருக்கும். இந்த ரோடு வேற லெவலில் இருக்குங்க ரைட் பண்ணுறது. நண்பா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு புலியோட சிலைன்னு. அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க. இதாங்க புலியோட சிலை. ஏன்னா எனக்கு வந்து எதோ பெஸ்ட்டான பிளேஸ் தோணுது அதை மட்டும் தான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது பைண்டிங் மட்டும் தான் பண்ணலை, மற்றபடி வேறு லெவலில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது. பெயிண்டிங் பண்ணால் இனி வேறு லெவலில் தெரியும். நான் வந்து கோபுரம் வந்து சார்ஜர் போட்டு அப்புறமா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். சார்ஜ் இல்லாதனால வந்து சார்ஜர் போட்டு தான் வீடியோ பண்ண வேண்டியிருச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். அப்படி இந்த இடம் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இது வந்து கோட்டை ஹைவே. இது இங்கிட்டு போகிற ஏலப்பாறை போகிற ரோடு, கட்டப்பானா ஏலப்பாறை அந்த சைடு போகிற ரோடு. இது வந்து கோட்டயம். இது வந்து இதே மாதிரி ரோடு தான் இருக்குமா கீழே இறங்குறதுக்கு. சேம் ரோடு தான்மா இதே மாதிரி. இதில் வந்து வண்டி வந்து கம்மியாக தான் போகும். அந்த ரோடு தான் அதிகமாக போவாங்க. இதே ரோடு தாங்க அந்த ரோடு. சரி வாங்க அப்படியே நம்ம கிளம்பிடலாம். பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதோ அப்புறம் வந்து சார்ஜர் தான் போட்டிருக்கேன் பவர் பேங்குக்கு. அப்படி இந்த இடம்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க. கீ வந்து ஆனே பண்ணல நான். வாங்க அப்படியே நம்ம போக கண்டினியூ பண்ணலாம். இங்கிட்ட தான் கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக அடிக்குது. ஏன்னா ஏதோ பெஸ்ட்டான பிளேஸ் இருக்கோ அது மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் தெரியுதுல்ல. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் வாகமான டவுன் இருக்குங்க. இந்த சைடு தான் இப்போ நம்ம போக போகிறோம்.
ஏன்னா வாகமன் டவுனுக்கு போயிருப்பேன் அங்கே, ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு செட்டி மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாகமன்ல இருந்து இப்படி தான் வந்தோம். ஆனால் இதான் ஏல போகிற வழி. இங்கே உள்ள ஒரு பார்க் இருக்குமா, அதை வந்து பார்த்துட்டு வருவோம், வாங்க பார்ப்போம். எங்கே போனாலும் டிராஃபிக் இருக்குது, எந்த இடத்துல போனாலும் அப்படியே டிராஃபிக் இருக்குது. நம்ம போகும்போது இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும், ஏன்னா இதை நான் கவனிக்கலை. நான் நினச்சேன் வாகமான கிட்ட போயிட்டு தான் எல்லா பிளேஸும் விசிட் பண்ணி வரலாம்னு நினச்சேன். ஏன்னா வாகமான கிட்ட கம்மியாக தான் இருக்குது பிளேஸு. டாப் பிளேஸுன்னா அந்த நம்ம மலை ஏறி இருப்போம்ல, அந்த மலை தாங்க டாப் பிளேஸு. என்ட்ரி டிக்கெட் இருக்குமா, டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். சரி ஓகே. மேலே என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா டிக்கெட் எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க, வண்டிக்கு வந்து 25 ரூபாமா. வாங்க அப்படியே மேலே போய்ட்டு இந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா டைமிங் இருக்குது, காலைல 9 மணி டு சாயந்தரம் 5 மணிக்கு வரை இருக்குது. லாஸ்ட் டைம் 5:30. அப்படியே கிளம்பிடலாங்க. இந்த ஒரே ஒரு vlogல நம்ம ட்ரக்கிங்கு, அப்புறம் நல்ல ஒரு பைக் ரோடும், அப்புறம் ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைடும். ஏன்னா 3 விதமான ட்ரிப்பு இந்த vlogல வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தா யாருமே நினைக்க மாட்டாங்க இந்த இடத்துல இவ்வளோ ஒரு அழகான ஸ்பாட் இருக்குன்னு. உள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வெளியில் வர போகிறோம். இந்த பாரு, இது அட்வென்ச்சர்ஸ் தான். இந்த ரோப்பு வச்சு போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. இந்த இவ்வளோ தாங்க. இதுக்கு வந்து 250 ரூபா டிக்கெட்டுமா இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு. இங்கே விற்கிறாங்க டிக்கெட்டு. காசு இருக்கிறவங்க போகிறாங்க, இல்லாதவங்க அப்படியே கொஞ்சம் வெளியில் நிற்கிறாங்க. அதெல்லாம் நானும் ஒருத்தன். அப்படியே நம்ம பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இந்த ஊஞ்சல் பாருங்க. நண்பா, மோஸ்ட்டாக இங்கே உள்ள இடம் எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டோம். நம்மளால் சுற்றி மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கீழே போயிருப்போம் கிளாஸ் பிரிட்ஜுக்கிட்ட. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபாமா. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் அப்படியே நம்ம சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம்.
பவர் பேங்க் மட்டும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க இங்கே. ஒரு இடத்துக்கு இவ்வளோ 250, 200, 300, 500 அப்படி தான் வச்சுருக்காங்க. நான் அந்த கிளாஸ் பிரித்து சும்மா தான் எல்லோரும் நடந்து போகிறாங்க நினச்சேன். ஏன்னா அதுக்கு வந்து 250 ரூபாமா. அப்படியே நம்ம பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சில பேர் நினைப்பீங்க என்னடா இவ்வளோ கஞ்சத்தானே இருக்கான்னு. கஞ்சத்தானே ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை. அந்த நம்மளால் சுற்றி மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா விளையாடலாம் முடியாது. அதனால் நம்ம சுற்றி மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். இங்கேருந்து கிளாஸ் பிரித்து அழகாக பார்க்க முடியும். அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு மட்டும் 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வெறும் அந்த நடந்து வரதுக்கு மட்டும்தான். அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால நம்ம சுற்றி மட்டும்தான் பார்த்துட்டு போகிறோம். மோஸ்ட்டாக இங்கே உள்ள எல்லா இடம் நான் சுற்றி பார்த்துட்டேன். ஏன்னா அந்த சைடு நான் போயிருப்பேன், அதுவும் பார்த்துட்டேன். வாங்க அப்படியே கிளம்பிடலாம். வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த பார்க்குக்கு இந்த ரோடே பரவாயில்லைங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் ரோடெல்லாம். ஒரு பேருக்கு தான் பார்க் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ரோடே எவ்வளோ ஒரு அழகாக ஒரு அட்வென்ச்சர்னா இந்த ரோடே சொல்லிடுவேன் நான். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அந்த ரோடில் வண்டி ஓட்டும் போது. போகும்போது இந்த ரோடு வந்து நான் கவனிக்கலை. இப்போ நம்ம போகும்போது இந்த வழியில் தான் போயிருப்பேன். இப்போ திரும்பி நம்ம ஏலப்பாறை தான் போகிறோம். அவ்வளோதான் நண்பா. ஆல்மோஸ்ட் நம்ம வாகமான சைடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரைடு எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கும்ளி தாங்க போக போகிறோம். கும்ளியில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு எனக்கும் தெரியல, போயிட்டு பார்க்கணும். வாகமான ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ஏன்னா நேற்று நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே இடத்துக்கு தாங்க திரும்பி வந்திருக்கோம். எல்லாமே நனைஞ்சு கிடக்குது. இன்றைக்கி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டே பண்ணிடலாம். ஏன்னா டென்ட் இருக்குல்ல, பரவாயில்ல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா நான் என்ஜாய் பண்ணாமல் நீங்களே அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பை, டேக் கேர்.